இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, மார்க் நற்செய்தியிலே முதல் அதிகாரம் 7 11 வரை இன்றைய நற்செய்தி பகுதி. அதிலே மிக சிறப்பாக திருமுழுக்கு யோவான் இயேசு வரும்பொழுது தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். இயேசு திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெறுகிறார். அப்பொழுது வானம் திறக்கிறது, தூய ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வருகிறார். இவரே என்னுடைய அன்பான மகன் என்று தந்தை கடவுள் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். இந்த நற்செய்தியிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? இன்று திருமுழுக்கு, இயேசுவினுடைய திருமுழுக்கு விழா. நம் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கையும் நினைத்து பார்க்க வேண்டியது. ஆண்டவர் இயேசு மனிதராக பிறந்ததனால் நாம் அவருடைய சகோதரர்கள். அப்படி அவர் ஏற்றுக்கொண்டார், நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய சகோதரர் இயேசு என்றால் அவர் எப்படி தந்தை கடவுளுக்கு அன்பான மகனாக இருக்கிறார், அவரிலே பூரிப்படைகிறார் என்பதோ அதே போல நாமும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொரு வேளையும், ஒருவேளை இந்த புறச்செவிகளில் அந்த குரல் கேட்கவில்லை, ஆனால் அதுதான் நடைபெறுகிறது. தந்தை கடவுள் திருமுழுக்கு பெறுகிற ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து, இவர் என்னுடைய அன்பான குழந்தை, இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த குழந்தை இயேசுவினுடைய சகோதரன், சகோதரி. இயேசு ஆண்டவரை பார்த்து தந்தை கடவுள் சொன்னார், இவரே என்னுடைய அன்பான மகன், இவரில் பூரிப்படைகிறேன். அந்த பூரிப்பு அடையும்படியாக வாழ்நாள் முழுவதும் தந்தை என்னை அனுப்பினார், அவருக்கு உரியதையே நான் தேடுகிறேன், அவர் விரும்புகிறதையே நான் செய்கிறேன், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று இருந்தார். காலம் முழுவதும் தந்தை கடவுளுடைய பூரிப்பு அவரிலே நிலைத்திருந்தது. நாம் எப்படி இருக்கிறோம்? திருமுழுக்கு பெற்ற பிறகு நாம் வளர வளர விவரம் தெரிகிறது. இது இயேசு ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இயேசு ஆண்டவர் காட்டிய பாதை தான் நாம் நடக்க வேண்டிய பாதை. நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இந்த ஆண்டவரை ஞாயிறு தோறும் ஓய்வு நாளிலே ஆராதிக்க வேண்டும். மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடாது, பகைவரையும் கூட மன்னித்து சகோதரத்துவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தீய இச்சைகளுக்கு அடிமையாகிவிடக்கூடாது, தூய்மையிலே நிலைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் சமாதான பிரியர்களாக வாழ வேண்டும். நீதியை தேடுகின்ற, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு விவரம் தெரிய தெரிய கற்றுக் கொடுக்கப்படுபவை அனைத்திலும் நாம் நிலைத்திருந்தால் நம்மிலும் தந்தை கடவுள் பூரிப்படைவார். நாம் எதிலே நிலைத்திருக்கிறோம்? அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பின் கடவுளே, எங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு உம்முடைய திருமகன் கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரிகளாக நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீரே. உம்முடைய மகன் திருமுழுக்கு பெறும்பொழுது, இவரே என்னுடைய அன்பான மகன், இவரில் பூரிப்படைகிறேன் என்று சொன்ன கடவுளே, நாங்களும் உம்முடைய பிள்ளைகளே, நீர் பூரிப்படையும்படியாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.